தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வானது இன்று தொடங்குகிறது. குறிப்பாக கடந்த மார்ச் 1ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வானது தொடங்கிய நிலையில் இன்று மார்ச் 4ஆம் தேதியான இன்று 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வானது தொடங்கியிருக்கிறது. இந்த தேர்வானது வருகிற 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதிலுமே 3302 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வானது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று தொடங்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலுகின்ற 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான தேர்வு இன்று தொடங்கக்கூடிய நிலையில் இந்த தேர்வை 7534 மேல்நிலை பள்ளிகளில் பயிலக்கூடிய 3,89,736 மாணவர்கள், 4,30,471 மாணவிகள் என 8,20,207 பேர் இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை இன்று எழுதுகின்றனர். மேலும் தனித் தேர்வுகள் 5000 பேரும், சிறைவாசிகள் 187 பேரும் இன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ளனர். இதற்காக தமிழகம் முழுவதுமே 3302 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 154 இடங்களில் கேள்வித்தாள்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பறக்கும் படை உறுப்பினர்கள் 3200 பேர் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 591 பள்ளிகளில் படிக்கும் 65,852 மாணவர்கள் 240 தேர்வு மையங்களில் இன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதுகின்றனர். தேர்வினை கண்காணிக்கும் பணியில் முதன்மை கண்காணிப்பாளராக 265 பேரும், துறை அலுவலர்கள் 275 பேரும், அறை கண்காணிப்பாளர்கள் 3325 பேரும், பறக்கும் படையினர் 600 பேரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தேர்வு பணியில் அனைத்து நிலைகளிலும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வினாத்தாள் கட்டுப்பாட்டு மையங்கள் பாதுகாப்பான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த இடங்களில் 24 மணி நேர ஆயுதம் ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களில் குடிநீர் வசதி, இருக்கை வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தேர்வு மையங்களில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல தேர்வு மைய வளாகத்திற்குள் செல்போன் எடுத்து வருவது, மின்சாதன பொருட்களை எடுத்து வருவது உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை தேர்வு இயக்குநரகமானது தெரிவித்திருக்கிறது. தேர்வர்கள் அலைபேசிகள் பராமரிப்பிற்கு பொது தேர்வு மையங்கள் பொறுப்பேற்காது எனவும், அத்துடன் தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களும் தேர்வறையில் தங்களுடன் செல்போன் வைத்திருப்பதான தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொதுத் தேர்வானது வருகிற மார்ச் 24ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், தேர்வு அறைக்குள் செல்லும் பொழுது மின்சாதன பொருட்கள், செல்போன், அதே போல் டிஜிட்டல் வாட்ச் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் எடுத்து செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் அருகில் இருப்பவர்களை பார்த்து தேர்வு எழுதுவது, அதே போல் முறைகேடுகளில் ஈடுபடுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டால் தீவிர நடவடிக்கையானது தேர்வர்கள் மீது எடுக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகமானது அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று தொடங்கக்கூடிய இந்த தேர்வில் தமிழ் பாடம் முதல் பாடத்துடன் இன்று தேர்வானது தொடங்குகிறது. இந்த நிலையில் வருகிற 25ஆம் தேதி வரை பொதுத் தேர்வானது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொடங்க உள்ளது. இன்று தமிழ் பாடத்துடன் தொடங்கக்கூடிய தேர்வு அடுத்தடுத்து பல்வேறு தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. 25ஆம் தேதி தேர்வு முடிவதைத் தொடர்ந்து தேர்வின் முடிவுகள் மே 14ஆம் தேதி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. சலோமி.